வாழ்க்கை வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். கோதி வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பஞ்சமி திதி முடிஞ்சு சஷ்டி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் புறப்பாடு. சங்கரன் கோவில் கோமதி அம்மன் தங்க பாவாடம். நாம ஒரு தரம் பார்த்திருக்கோம். சங்கரன் கோவில்ல கோமதி அம்மா ஆடி தபசு செய்வாங்க. அது நேத்து சங்கரனும் நாராயணனும் ஒண்ணுதான் அப்படின்னு உலகத்துக்கு தெரிய வைக்க தன்னுடைய உடம்பை லகுவாக செய்து ஒரு சின்ன ஊசி எடுத்து அந்த ஊசியில ஒரு காலை பதிச்சு அவங்க தவம் செஞ்சது. கொஞ்சம் அடியேனுக்கு மழையில நனைஞ்சதுனால குரல் கட்டி இருக்கு, மன்னிச்சுக்கணும். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அம் அகஸ்தீஸ்வராய நமஹ. குருவரு ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த ஆடி மாசம் ஆந்திரா போயிட்டு வந்ததுல நாங்க நினைச்சும் பார்க்காம நிறைய சுவாமிகளை கும்பிட்டோம். நம்ம தாட்சாயணி தேவி உடம்பு பாகங்கள் விழுந்த இடமெல்லாம் சக்தி பீட்டம்னு தெரியும். அங்க பிதாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தேவியோட உருவம் விழுந்ததாம். அத புருகிகா தேவி அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆக்ரோஷமான தேவி. அதனால கருவறையில சிவனுக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி வச்சு தேவியோட பிம்பத்தை அதுக்கு எதிர்ல வச்சு கண்ணாடி வழியாதான் நம்மளை கும்பிட வைக்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு எதிர்பாராத மகிழ்ச்சி. அதெல்லாம் வர்ற வாரம் வரும். அடியேனோட குரல் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஒரு வாரம் ஆகியும் இப்படிதான் இருக்கு. சரி, லலிதா தேவி இதுவும் அவளுடைய திருவிளையாடல் அப்படின்னு தான் விட்டுட்டேன். ஓம் வாசவாம்பாய வித்மஹி கிருஷ்ணபுத்ரைக்ஷ தீமஹி தன்னோ கன்யகா பிரச்சோதயாத். இது எங்க வாசவாம்பாலோட காயத்ரி. அவங்களுக்கான பாட்டெல்லாம் கூட எழுதி வச்சிருந்த. இன்னைக்கு அத பாட முடியல, அடுத்த வாரம் பாடலாம். ஒரு தரம் நாம பார்த்திருக்கோம் சக்தி பெண்மணிகள் அப்படின்னு. மதுரை மீனாட்சி உத்திரகாமேஷ்டி யாகத்திலிருந்து மலையத்வஜனுக்கும் காஞ்சன மாலைக்கும் வரபுத்திரியா பிறந்தா. திரௌபதி வரபுத்திரியா பிறந்தா. கண்ணகி அக்னியை கொண்டு மதுரையை எரிச்சா. சீதை அக்னியில புகுந்து புனிதம் நிரூபித்தாள். எங்கள் குல வாசவித்தாய், உலகமெங்கும் இருக்கிற ஆரிய வைஷ்ய சமாஜத்தின் குலத்தாய். அவங்க ஆந்திராவில பிறந்தாங்க. ஆந்திராவிலேயே அக்னி பிரவேசமும் பண்ணாங்க. எங்களுடைய 2016 வரலட்சுமி விரதத்தன்னைக்கு பெனுகொண்டா நகரேஸ்வர சுவாமி கோவில்ல இருக்கிற 102 ஸ்தம்பங்கள்ல மார்க்கண்டேய மகரிஷி கோத்திரம் மோர்குல குலம் அந்த கம்பத்துக்கிட்ட உட்கார்ந்து வரலட்சுமி விரதம் தம்பதி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அப்பவே நானு முக்கமலா மானசாதேவி கோவில் தேடினேன், கிடைக்கல. அதுக்காகவே இந்த தரம் நானும் எங்க வீட்டுக்காரும் எவ்வளவு மழைனாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இந்த தரம் நாங்க கிளம்பி
அந்த அற்புதமான தேவி அக்னியிலே பிரவேசிக்கக்கூடிய அந்த திவ்ய ரூப விக்கிரகங்களை முக்கமாலா மனசாதேவி டெம்பிள்ல தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். தசமகா வித்யா தேவிகளை தரிசனம் பண்ணோம். சகஸ்ர லிங்கம் அங்கதான் போன தரம் நான் அங்க போயிட்டு வரும்போது எங்க பெரிய பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகி இருந்தது. அதனால நாங்க எங்க குடும்பத்தாருக்கான 5 பேருக்கான துணிமணிகளை அம்பிகை பாதத்துல வச்சு எடுத்துட்டு வந்தோம். இந்த தரம் பெனுகொண்டா நகரேஸ்வர சுவாமி கோவில்ல ஜாக்கெட் துணிகளை மட்டும் வச்சு எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துட்டு வந்தோம். கோபூஜை பண்ணோம். முக்கமலா நாங்க இந்த தரம் பட்டு வேட்டி துண்டு புடவை ஜாக்கெட் எல்லாம் முக்கமாலா பார்வதி சன்னதியில வச்சுட்டு மாவிளக்கு போட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். காண கண் கோடி வேண்டும். உடம்பே புல்லரிச்சு போச்சு. ஏன்னா நடக்கிற இடமெல்லாம் சக்கரம். இந்த தசமகா வித்யா தேவிகளோட சக்கரமும் அந்த ரூபங்களும் மேருவிலேயே அங்க 3 மேரு பார்த்தோங்க. ஒண்ணு பட்டண மேரு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பட்டமாவும் மேரு முக்கோணங்களை இணைத்து இருக்கு. கொஞ்சம் உயரம் குறைவா இருக்கு. இன்னொரு மேரு ஸ்தாபன மேரு. இப்ப எங்க வீட்டுல நாங்க வச்சு பூஜிக்கிற ஸ்பட்டிக மேரு. இன்னொரு மேரு தாரண மேரு. அதை நாம வீட்டுல வச்சு பூஜிக்க கூடாது. அது 3ஐயும் பார்த்து தொட்டு கும்பிட்டு அப்பா போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் எல்லாம் தீர்ந்தது, கர்மா எல்லாம் தீர்ந்ததுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த போன 36 பேர் 37 பேர்ல நாங்க ஒரு 4 பேர் மட்டும் தனியாக அங்க ஆட்டோ அப் அண்ட் டவுனுக்கு பேசிக்கிட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறோம். ஒரு தடவை நம்ம சக்தி பெண்கள்ல எங்க வாசவி கன்னிகா பரமேஸ்வரியோட அம்மன் சரிதத்தை சொல்லி இருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததையும் சொல்லணும். அதனால மறுபடியும் அந்த அமிர்தத்தை நாம பருகலாம். எங்க ஆரிய வைசிய குலத்தாரை கோமடி செட்டிவார் அப்படிம்பாங்க. இப்போ இந்த உலகத்துல நாம எல்லாருமே வைகுண்டம் அல்லது கைலாசம், அதுக்கு மிஞ்சினது ஸ்ரீ வித்யா உபாசிகைகள் செஞ்சு சேர போறது ஸ்ரீ லலிதா தேவியின் காமராஜ பீட்டம். காமேஸ்வரன் உடனுரை காமேஸ்வரி வசிக்கும் 9 கட்டு அரண்மனைக்குள்ள நாம போயிட்டா பிறவியே கிடையாது. ஒவ்வொரு நாள் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லும் போதும் தீர்காயில் ஆரோக்கியத்தோட இருக்கும் பொழுது தீர்க்க சுமங்கலியா சுவாசினியா என்னவும் பாதத்துல சேர்த்துக்கோ. என் கணவருக்கு அந்த பாக்கியத்தை கொடு. அதுக்கப்புறம் பிறவியில்லா பெருநிலை கொடு. இதுதான் அடியனோட வேண்டுதல். தினம் அனுட்சணம் தூக்கத்திலும் கூட அதுதான். அந்த காமராஜ சக்தி பீடம் கீங்கோய் மலையில இருக்கு. இந்த பெனுகொண்டா நகரேஸ்வர சுவாமி கோவில்ல சிவனின் இடப்பக்கத்துல ஒரு தெய்வம், அவங்கதான் வாசவி. ஆதியில வாசவி தாயின் சிலை தூய்மையான அபரஞ்சி தங்கத்தால், துளியும் உலோகம் கலக்காத தங்கத்தால் வார்த்து சிவனின் அருகிலேயே வைக்கப்பட்டது. அது ஏதோ ஒரு ராஜா எப்படியோ அவங்க கோயிலுக்கு கொண்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இப்ப கற்சிலை வடிக்கப்பட்டு வச்சிருக்கு. இது சில பல நூற்றாண்டுகளாக இங்க. அதுக்கப்புறம் ஆதியில கைலாசத்துல கணங்கள்ல வைஷ்ய கணங்கள் அப்படின்னு ஒரு குழு இருந்திருக்கு. வைஷ்யர்கள்னா யாரு? ஞானத்தில் சிறந்தவர்கள், ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள், அரசின் கருவூலத்தை காப்பவர்கள், நியாய வழி நடப்பவர்கள், கணக்கு போடுறதுல வல்லவர்கள். சிவன் சொல்றார்,
நீங்கெல்லாம் கொஞ்சம் பூமிக்கு போங்க. மக்களுக்கு வியாபாரம் கத்துக் கொடுங்க. நேர்மையான வியாபாரம். ஒரு தராச பிடிச்சா இப்படியும் அப்படியும் ஆடும். ஆனா அந்த தராச நேர்மையா பிடிச்சா நேரா நிக்கும். எங்களுடைய ஆரிய வைஷ்ணவர்கள் கொடியில கப்பலோட்டி போயிருக்காங்க. தராச சின்னம் இருக்கும். கோமாதாவை குலதெய்வமா கொண்டாடுவோம். கோமாதா சின்னமும் இருக்கும். படிப்பு முக்கியம். படிப்பு முக்கியம்ங்கிறதுனால அந்த புஸ்தக சின்னமும் இருக்கும். வாசவி தாயோட 102 கோத்திரத்தாரோடு இணைந்து இருக்கும் தேக ரூபமும் இருக்கும். அப்ப ஆரிய வைஷ்யர்கள் சொல்றாங்க, உங்களை விட்டு நாங்க எப்படி போக? கூடிய சீக்கிரம் நீங்க இங்க வந்துருவீங்க, பயப்படாதீங்க. காரணமாதான் போயிட்டு வர சொல்றேன். ஒரு தாயோட கருவுல இருந்து மன்னிச்சிடுங்க, இந்த இடத்துல அப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்கு. தாயின் யோனி வழியாக பிறக்க மாட்டோம். நாம ஒரு தரம் பார்த்திருக்கோம். ஆஞ்சநேய சுவாமி அஞ்சனா தேவி கர்ப்பத்துல இருந்து யோனி வழியா வரமாட்டேன்னு உட்கார்ந்துப்பார். நாரத மகரிஷி வந்து, அம்மா அஞ்சனை இவ்வளவு துன்பப்படுறா, வெளியவா மாருதி அப்படின்னு கூப்பிடுறார். நான் வரணும்னா நான் கேட்கறத தரணும். உள்ள இருக்கிற குழந்தை சரி என்ன வேணுமோ கேளு தரோம். ஒரு பொற்தடி, அதுக்கு பூன் கட்டி இருக்கணும். சரி. ஒரு பொற்கோவனம் என் இடுப்புல கட்டிக்க. சரி. 2 பொன் குண்டலங்கள் என் காதுல போட்டுக்க. சரி. எதுக்காக? ஒரு குழந்தைக்கு தாயின் கருவறையை விட்டு வெளியே வரும் பொழுது உச்சி சிரசுல காத்து அப்படி மோதும் இல்ல, அந்த வாயு மோதும் பொழுது போன ஜென்ம தொடர்பெல்லாம் மறந்து போய் பூமிக்கு வந்த பிறம் நல்ல நாள் 5ஆம் மாசம் 7ஆம் மாசம் பார்த்து முடியிறக்கி காது குத்தும் பொழுது பூர்வ ஜென்ம நினைவுகள் முழுதும் மறந்து போயிடும். அதனால இவர் தன்னுடைய தாயின் உடலில் தன்னுடல் மோதாமல் இருக்க பொன் கோவணத்தை தானே அந்த குழந்தை கட்டிக்கொண்டது. காதை தானே குத்தி குண்டலங்களை மாட்டிக்கொண்டது. அந்த பொற்பூன் இருக்கு பாத்தீங்களா, அத முன்னால விட்டு பின்னால வந்தது. மாருதியின் உடலானது தாயின் உடல் பகுதியில மோதலிங்க. என்ன அவர் சிவாம்சம் வெளியே வந்துட்டார். இதே மாதிரி கோமட்டி செட்டியார்களும் கேட்கிறாங்க, நாங்க தாயின் கருவில இருந்து வரமாட்டோம். சிவன் அதுக்கு ஒரு உபாயம் சொல்றார். காமதேனு வரவழைச்சு, இங்க காமதேனுவின் மடியில் இருந்து வாங்க. காமதேனு பசுவோட மடியிலிருந்து உற்பத்தி ஆகி வாங்க. சரி. பூமியில 704 கோத்திரத்தார். 704 கோத்திரத்தார் அப்படின்னா இப்ப எங்களது வந்து மார்க்கண்டேய மகரிஷி கோத்திரம். மோர்குல, மொராயகுல, மொதாசைக்குல, முருக்குல அப்படின்னு 5, 6 சங்கேத நாமம். இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பெண் கொடுத்து பெண் எடுக்கப்படும். அதே மாதிரி ஜாபாலி மகரிஷி கோத்திரம், ஜாபாலி. இப்படி 704 கோத்திரம் பேரும் பூமிக்கு வந்தாச்சு. நல்லா ராஜாவுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வெள்ளியாலே செய்யப்பட்ட கதவுகளும் தங்க கோபுரங்களும் வச்சு மாட மாளிகை கட்டி இருக்காங்க. எங்க? ஆந்திராவில் இருக்கிற பெனுகொண்டா. ஆந்திரப்பட்டினம் முழுக்க அவங்க கைவசம் இருக்கு. எப்படி வராங்க பூமிக்கு? ஒரு தரம் ஆதியில ஷமாத்த மகரிஷி ரொம்ப தீவிர தேவி உபாசகி என்ன பண்றார்? தவம் இருக்கார். பார்வதியே பார்வதியே பார்வதியே. அது ஒண்ணுதான் அவருடைய கோரிக்கை. வேற எந்த கோரிக்கையோ கேளிக்கையோ கிடையாது. ஆகாரம் தண்ணி தூக்கம் ஒண்ணு இல்லாம அப்படியே இருக்க. யுகங்கள் பல கடந்த தேவி பார்வதி வந்து அவருடைய முன்னாடி நடனம் ஆடுறா. அவ்வளவு சந்தோஷம். தன் குழந்தை தனக்காக சர்வபரி தியாகம் பண்ணி இப்படி தவம் பண்றானேன்னு அவருடைய ஆజ్ఞா நம்முடைய நெற்றிக்கண்
அந்த ஆக்ஞா சக்கரத்துல குதிச்சு 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 ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த உணர்வுகளால சமாத மகரிஷிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா ஆஹா, நீதான் என் குழந்தை, நீதான் என் குழந்தை, நீயே எனக்கு குழந்தையா பிறக்கணும். கண்ணை முழிச்சு பார்த்த மகரிஷி, அம்மா நீ எனக்கு மகளா பிறக்கணும். பார்வதியும் ஒத்துக்கிறாங்க. மேலோகம் சொன்னாலே கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், 17 14 அண்டவாசிகளும் அங்கங்க போவாங்க வருவாங்க. சித்ரகண்டா அப்படிங்கிற ஒரு கந்தர்வன் பார்வதி தேவி நடனம் ஆடும்போது கண்டுவிட்டார். எவ்வளவு பேரழகை, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வா. கைய பிடிச்சு இழுக்க போறான். ஏன் மூடா நில்லு, என்னை தொட்டினா உன் தலை வெடிச்சு செதறிடும், பார்வதி தேவி சொல்ல. சமாத மகர்ஷி கோபம் வந்து, தாயிடம் தகாத முறையில் நடந்த நீ, கந்தர்வராஜனாய் இருந்தும் அறிவிழந்த நீ பூமியிலே பிறக்க கடவன். இப்ப அவன் பூமிக்கு வந்தாச்சு. அவன் தலை வெடிச்சு சிதறணும் இல்லையா? பார்வதியும் பூமிக்கு ஸ்ரீ வாசவி கன்யகா பரமேஸ்வரியா வர போறாங்க. சமாத மகரிஷி பூமிக்கு வர, குசும சிருஷ்டி, அவருடைய மனைவி கௌசும்பி, கௌசும்பி. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்ல. புத்திர காமேஷ்டி யாகம் செய்யறாங்க. அதுக்குன்னு ஒரு குளம் வெட்டப்படுது. அவ்வளவு பெரிய யாகம். அந்த யாகத்துல அக்னி தேவன் அவிர்வாகம் கொண்டு வந்து கொடுக்கிறான். நம்ம ராம லக்ஷ்மண பரத சத்ருகன பிறக்க எப்படி அவிர்வாகம் வருதோ அப்படி நம்ம வாசவி தாய் பிறக்க வருது. சிவனுக்கு பார்வதியை தனியா அனுப்ப மனசு இல்லை. அதனால நந்திகேஸ்வரனை அவருடைய சகோதரனாக அனுப்புகிறார். அப்படியே அக்னியிலிருந்து மீனாட்சியும் திரௌபதியும் வெளியே வந்தா அப்படி வாசவி தாய் வெளியில வராங்க. கையில மகர யாழ், தோல்ல கொஞ்சம் கிளி. நந்திகேஸ்வரர் விருபாக்ஷன் அப்படிங்கிற பேரோட வீர கட்கம், வீர வாளை ஏந்தி வர 2 பேரும் வந்தாச்சு. பிரம்மாவே பாஸ்கராச்சாரியார் அப்படிங்கிற குல குருவா இருந்து அனைத்து வித ஆய கலைகள் 64 கற்றுத்தராங்க. அந்த கொஞ்சம் கிளி சதா மழலை பேசிக்கிட்டே இருக்கு. தேவி சதா மகையாள நீட்டிக்கிட்டே இருக்காங்க. நாட்டுல எங்க பஞ்சம் வந்தாலும், எந்த நாட்டுல எந்த கஷ்டம் வந்தாலும் அம்பிகை அங்க போய் என்ன வேணும் எது வேணும் அப்படின்னு பார்த்து, உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் வாய் பேச முடியாதவங்களுக்கும் நிறைய அருள் புரிஞ்சிருக்கிறதா அங்க இருக்கிற சித்திரங்கள் சொல்லுது. ஒரு பெரிய கோபுரமே இதுக்காக இருக்கு. ஒவ்வொரு படியா ஒவ்வொரு தலமா ஏறணும்னா ஓவியங்கள் மூலமாக எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அண்டை நாட்டுக்காரனான சாளுக்கியர் இவங்க கிட்ட வரி வசூல் பண்ண முற்படுகிறார். எல்லாரும் எப்படி இவ்வளவு வரி ஒட்டுமொத்தமா கட்டுறது, இவன் வேணும்னு செய்யறான். அப்ப பார்வதி நம்ம வாசவி போறாங்க. அப்பா அப்பா எனக்கு ஒண்ணு வேணும். என்ன வேணும் மகளே? ஒரே ஒரு பொற்காசு தரீங்களா? தங்க நாணயம். எத்தனை காசு வேணா எடுத்துக்கோமா. இல்ல ஒண்ணு போதும். அப்பா கிட்ட ஒண்ணு, அம்மா கிட்ட ஒண்ணு, தாய் மாமன் கிட்ட ஒண்ணு, அப்பா கூட பிறந்த அத்தை கிட்ட ஒண்ணு, 4 காசு கொண்டு வந்து ஆகாயத்துல எறிகிறாங்க. ஆகாயத்துல இருந்து பொன் மழை குவிகிறது. அப்பா வரிக்கட்ட இந்த தங்க காசுகள் போதுமா? வரி கட்டியாச்சு. சாளுக்கியனுக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி இவங்களால கேட்டதுமே கொடுக்க முடிஞ்சது? அவ்வளவு வசதி படைச்சவங்களா? நேர்ல போய் பார்த்தரலாம். அவன் சக்கரவர்த்தி, புவனம் ஆளுகின்ற சக்கரவர்த்தி.
யார் இந்த சக்கரவர்த்தி? நம்முடைய ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனோட பெரியம்மா மூத்த குந்தவை, அழகில் சிறந்தவள். ராஜராஜ சோழனின் அக்கா இரண்டாம் குந்தவை, அவளும் பேரழகி. ராஜராஜ சோழனின் மகள் மூன்றாம் குந்தவை, அவள் பேர் எழிலான அழகி. இரண்டாம் குந்தவை வந்தியத்தேவனோடு வாழ்க்கைப்பட்டு அங்கே நின்னுட்டாங்க. இந்த மூன்றாம் குந்தவையை சாளுக்கிய மன்னன் விமலாதித்தனுக்கு கட்டி கொடுக்கிறாங்க. அந்த விமலாதித்தன் தான் சித்திரகண்டா. அவன் தான் இப்போ பெனுகொண்டா பட்டணத்துக்கு புறப்பட்டு வரா. அங்க தேவகானம் கேக்குது. என்ன இது? நான் இந்த மாதிரி ஒரு ஆலாபனை, இப்படி ஒரு காந்தாரம், இப்படி ஒரு குரல் நான் கேட்டதே இல்லையே. எங்க இளவரசி பாடுறாங்க மகாராஜா. அப்படியா? நான் பார்க்கணும். மன்னிச்சிடுங்க மகாராஜா, எங்க பெண்களை, எங்கள் ஆரிய வைசிய கன்னிகைகளை அந்நியர் முன் நிறுத்த மாட்டோம். சரி பரவாயில்ல, நான் பாட்டாவது கேட்கிறேன். வாசவி மகரையாலை வாசிக்க சித்திரகண்டன் சபையிலே வீற்றிருக்க மத்தியில ஒரு திரை போடுறாங்க. தேவி யாழ் வாசிக்கிறாங்க. எவ்வளவு பாட்டு பாடினாலும் அவருடைய ஆசை அடங்கல. பாடும் போதே இப்படி இருக்குதுன்னா ஆள் எப்படி இருப்பா? இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது மகாராஜா. நான் உங்களுக்கு கெடு வச்சுட்டு போறேன். கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆகணும், இல்லைன்னா படையெடுத்து வருவேன். நியாயமா? கெடு வச்சுட்டு சாளுக்கியன் போயிட்டான். 704 கோத்திரத்தார்களும் கூடி கலந்து ஆலோசித்தார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? நாம இந்த நாட்டுல ராஜாவை விட உயர்ந்தவங்களா இருக்கலாம், ஆனா சாளுக்கிய சக்கரவர்த்திக்கு சோழனோட ஆதரவு இருக்கு, எதிர்க்க வேண்டாம். அதனால பொண்ணை கொடுத்துடலாம். சில மூடங்கள் மன்னிச்சிடுங்க, சலின்னு இருக்கு. சில மூடர்களின் எண்ணம் அது. 102 கோத்திரத்தார் பெண்ணை கொடுக்க மாட்டோம். மீதி கோத்திரத்தார் பெண்ணை கொடு. தேவி யோசிக்கிறாங்க, நம்மளால நம்ம ஆரிய வைசிய குலத்திலேயே சண்டையா? என்னால யாரும் சண்டை போட்டுக்க வேணாம். வைசாக சுத்த தசமி அன்னைக்கு அவங்க பிறந்தாங்க. இன்னொரு நல்ல நாள் பார்த்து ஒரு யாக அக்னி ஏற்பாடு பண்றாங்க. அம்மா எதுக்குமா? அம்மா என்னால சண்டை வேண்டாம், நான் இந்த யாகாக்னிக்குள்ள அப்படியே தேகத்தோட இறங்கிடுறேன். அவங்க அம்மாவும் அப்பாவும் நானும் இறங்குறேன். விருப்பாட்சன் சொல்ற, நானும் இறங்குறேன். இரு விருப்பாட்சா, நீ இந்த குலத்திற்கு ஒரே மகன், கல்யாணம் பண்ணி இந்த வம்சத்தை விருத்தி செய்ய வேண்டியவர். அதனால உடனே அவனுக்கு குழந்தை கல்யாணம் பண்ணப்படுது. இதை கேள்விப்பட்ட 102 கோத்திரத்தாரும், எங்களுக்கும் பூக்கொழி தயார் பண்ணு தாயே. 102 கோத்திரத்தாருக்கும் 102 யாகக்கொழி, அம்பிகைக்கு மத்தியில ஒரு பூக்கொழி. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அதுல இறங்க போறாங்க. கேள்விப்பட்ட விஷ்ணு வர்தன மகாராஜா, அந்த சித்திரகண்டன், ஆவேசமா பாஞ்சி வந்து தடுக்க வரான். அவன் வரும் பொழுது தேவி பூரணமா அக்னியில மூழ்கிட்டாங்க. அப்போ முகமும் கைகளும் மட்டும் தெரியுது.
நேர்மையான முறையில பொருள் சேர்க்கணும். நம்ம ஆரிய வைஷ்யம் வியாபாரத்துல தகிடு தத்தம் பண்ணக்கூடாது. பெண் வழி உறவுகளை பேணணும். மாற்று மதத்தில திருமணம் பண்ணக்கூடாது. புலால் உண்ணக்கூடாது. பசுவை தெய்வமா வணங்கணும். நாம் எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் அதிலே ஒரு பகுதியை தான தர்மத்துக்கும் கோவில் கட்டுவதற்கும் அர்ப்பணிக்கணும். சொல்லி முடிச்சு அப்படியே அக்னியில ஐக்கியமாயிடுறாங்க. அத பார்த்த விஷ்ணுவர்தனராஜன் தலை வெடித்து இறக்கிறார். இந்த 102 கோத்திரத்தாரும் இறங்கினாங்க இல்லையா, 102 தங்க விமானங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு கைலாசம் போயிடுச்சு. மிச்சம் இருந்த கோத்திரத்தார் பதறாங்க. அடடா, நாமெல்லாம் கைலாசத்துல இருந்து தானே வந்தோம், நாம தப்பு பண்ணிட்டோமே, நாமளும் பூக்கொழியில இறங்கியிருந்தா கைலாசத்துக்கு போயிருக்கலாமே, அப்படிதானே சிவன் சொன்னார். எல்லாரும் கதறாங்க. அப்போ அங்கிருந்த பாஸ்கரர் சொல்றார், பிரம்மதேவன் பூக்குழியில் இறங்கி கைலாசம் போனவங்க வெந்த கோமட்டி செட்டியார்கள், இறங்காதவங்க வேகாத கோமட்டி செட்டியார். நீங்கள் வாசவி அன்னையை துதிக்கலாம், ஆனால் இனிமே உங்களோட பெண் கொடுத்து பெண் எடுக்க மாட்டோம் சொல்லிட்டு பிரம்மாவும் மேலோகம் போயார். நகரேஸ்வர சுவாமி கோயிலுக்கு தங்கத்துல ஒரு சிலை கொண்டாந்து விஷ்ணுவர்தன மகாராஜனோட மகன் தங்க விக்கிரகமா வாசவியை செஞ்சு கொண்டாந்து வச்சுட்டு 102 கோத்திரத்தார் நினைவாக 102 கம்பங்களை அமைத்து பூஜை செய்ய வழிபாடு செய்கிறார். நந்தி எம்பெருமானே இங்க விருப்பாச்சனாக வந்ததால் சிவனுக்கு எதிரே இரட்டை நந்தி இருக்கு. இது இப்படி நான் சொன்ன முக்கமல மானசா தேவிக்கும் கோவில்ல இவங்களுக்கு முந்தைய கோயிலாம் அது. இங்க பிறந்தாங்க, அங்க அக்னி பிரவேசம் பண்ணாங்க. முக்கமலா மானசா தேவி டெம்பிள். அந்த கர்ப்ப கிரகத்துல ஒரே கல்லுல 2 சிலைகள் நின்றபடி இருக்கு. 4 கரங்கள் கொண்டு பொற்பவையான சிலை தேவி அக்னியிலிருந்து அவதாரம் பண்ணும் பொழுது 4 கரங்களோடும் அமிர்த கலசத்தோடும் மகர யாழோடும் பேசும் கிளியோடும் அபய வரத கஸ்தங்களோடும் இருந்தாளாம். பூக்குழியில இறங்கும் பொழுது மானிட பெண்ணாக 2 கரம், அபயம் வரத கஷ்டம் அப்படியே இருக்குதுங்க. பார்த்தா புல்லரிக்குது. பின்னாடி இருக்கிற தேவி பீடத்தை மேல நிக்கிறாங்க. முன்னாடி இருக்கிற தேவி ஒரு யாகம் நாம செய்யறோம் இல்ல சச்சதுரமா, அந்த யாக குண்டத்துல அழகான தீநாக்குகளுக்கு மத்தியில இறங்கி நிக்கிறாங்க. பெனுகொண்டா பட்டணத்துல பிறக்கிறாங்க. முக்கமல மானசா தேவி கும்பில பூக்குழி பிரவேசம் பண்றாங்க. ஏன் மானசா தேவி? ஆந்திராவுல பொதுவா நாகர் வழிபாடு ரொம்ப அதிகம். இப்ப வர்ற 8ஆம் தேதி நாக பஞ்சமி, 9ஆம் தேதி கருட பஞ்சமி. இது நாங்க செய்வோம். புத்து எங்க இருக்கோ அங்க போய் பால், எள்ளுருண்டை, பச்சை எள்ளுருண்டை, நாகப்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம், பாசி பயிர் இருக்குல்ல, அத ஊற வச்சு முளை கட்டிய பயிறு, மஞ்சள், குங்குமம், சந்தனம், அச்சதை, எல்லா வகையான வெள்ள பதார்த்தங்களும் அந்த புத்துக்கண்ணுக்கு 3 தரம் ஊத்திக்கிட்டு, அந்த பாட்டு இப்ப என்னால பாட முடியல. ఇట్టేను పాదములో భక్తితో సేవిస్తూ నహమయ్యా బ్రహ్మహత్తి పాపములో తొలగించి వేలాయ నహమయ్యా బంగారు పుట్టలో పవలించి ఉన్నాయ నహమయ్యా నీ గుడి చుట్టి ఒకసారి మడి పొళ్ళుతామయ్యా నహమయ్యా. ஒரு 20-25 வரிகள் இப்படி இருக்கும். யாருக்கு வயிற்று வலி இருக்கோ அவங்களுக்கு புத்து மண்ணை எடுத்து தடவுனா வயிற்று வலி போயிடும்.
யாருக்கு குழந்தை வேணுமோ அவங்க உன்னை சுத்தி உருளைதண்டம் போட்டா குழந்தை கிடைக்கும். யாருக்கு கல்யாணம் வேணுமோ அவங்க வந்து பாலு மஞ்சத்தூள் ஊத்துனா கல்யாணம் நடக்கும். நம்ம எஞ்சான் உடம்புல சிரசு இருக்க தானம். அந்த சிரசுல கண்கள், காதுகள், மூக்கு, வாய் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இந்த புத்து மண்ணை எடுத்து நாங்க 2 காதுகளையும் நெற்றியிலும் தரித்துட்டு வீட்டுக்கும் கொண்டு வருவோம். அந்த நாகபஞ்சமி அன்னைக்கு நாங்க அவங்கள விருந்துக்கு கூப்பிடுவோம். வீட்டுக்கு வா சாமி உனக்கு விருந்து வைக்கணும். வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் எல்லாம் உடைச்சி மாவிளக்கு போட்டு விருந்துக்கு கூப்பிடுவோம். அப்படி அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டுட்டு அவருக்கு அடையாளம் தெரியணும் இல்லையா? அந்த புத்து மண்ணை கொண்டு வந்து அந்த காலத்துல கூரை வீடு, ஓட்டு வீடு இருக்கும். அது மேல போடுவோம். இந்த வீட்டுல போட்டிருக்கோம், நீ விருந்துக்கு வரலாம். இப்ப எல்லாமே தார்ஸ் கட்டிடம். அதனால வீட்டுக்கு வந்து காலையிலே கோலம் வச்சிருந்தாலும் மறுபடியும் அந்த புத்து கோயிலுக்கு போயிட்டு வந்த தண்ணிய அங்க வாசல்ல தெளிச்சு மறுபடியும் மஞ்சள் குங்குமத்தால் கோலம், அலங்காரம், பூவு எல்லாம் போட்டு அந்த புட்ட பங்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய புத்துக்கண்ணோட மண்ணை எடுத்து அதுல 2 பக்கமும் வைப்போம். உனக்கான அழைப்பு தயார். மறுநாள் கருடபட்சம் வீட்டுல கௌரி தேவிய மஞ்சள்ல செஞ்சு கொழுக்கட்டை பின்னி மறுபடியும் தேங்காய் பழம் உடைச்சி கையில தோரணம் கட்டிக்கிட்டு கருட பஞ்சமிக்கான நெய்வேத்தியம் 9 கொழுக்கட்டை பின்னி வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுல 2 கொழுக்கட்டைய ஞாபகமா ஒரு தாம்பூலம் எடுத்து பழம் வச்சு வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு முதல் நாள் போய் விருந்துக்கு கூப்பிட்டோம் பாத்தீங்களா நாகபஞ்சமிக்கு, அந்த புத்துக்கண்ணு கோயில்ல போய் ஐயா இந்த உன் விருந்து எடுத்துக்கோ அது வச்சுட்டு வரணும். இல்லைன்னா அவங்க வந்துருவாங்க. அதான் நம்ம கூப்பிட்டுருக்கோம் விருந்தாளியா வந்துருவாங்க. அதனால அவங்க இருக்கிற இடத்துலயே நாம போய் வச்சுட்டு வரணும். இந்த முக்கமாலா மனசா தேவி டெம்பிள்ல தசமகா வித்யா தேவிகள் இருக்காங்க. சந்தான மானசாதேவியும் இருக்காங்கங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புருஷன் பொண்டாட்டி நாகர், கையில இடுப்புல ஒரு குழந்தை நாகர் இருக்காங்க. காசிக்கு போனவங்களுக்கு தெரியும். பீச்ல போனா மானசா தேவி டெம்பிள்னு ஒண்ணு இருக்கும். ஏன் மானசா தேவிக்கு காசியில அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னா, சிவனோட விஷ கண்டம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு துளி வியர்வை சிந்தி மானசாதேவி பிறந்தாங்களாம். அதனால மானசாதேவி என்ன சொல்றாங்க, நான் சிவனோட குழந்தை. பார்வதியும் சிவனும் சரிம்மா, கணபதி இங்கதான் இருக்கான். ஆமா. முருகனும் இங்கதான் இருக்கான். ஆமா. நானும் இங்கதான் இருக்கேன். சரிம்மா. என்ன இருந்தாலும் அந்த விஷ சுவாலை பூத கணங்களால ஏற்க முடியல. ஒரு நேரம் போல சிவனுக்கு செய்யற அத்தனை பணிவிடையும் பாத பூஜைகளும் ஹாரதிகளும் எனக்கும் வேணும். சிவனோட இடத்துல ஏறி உக்காந்துட்டு சின்ன குழந்தை தானே இருக்கட்டுமே அப்படின்னு பார்வதி. ஆனா சிவன் சொல்றாரு, அம்மா உன்னுடைய இருப்பிடம் இது இல்ல. ஏன் முருகனும் கணபதி இருக்காங்க, நான் இருக்க கூடாதா? இருக்கலாமா, ஆனா சிவனோட ஆசனத்துல அமரக்கூடாது தாயே. அப்படியா, நான் பின்ன எங்க போக? வாசுகி நாகத்தை கூப்பிட்டு, வாசுகி இந்த குழந்தை இனிமே உன் தங்கை. ரொம்ப நல்லது சுவாமி, நீ இத வச்சு வளர்த்துக்கோ. மானசா தேவியும் சந்தோஷமா தாய் தந்தையர்கிட்ட இருந்து விடை பெற்றுக் கொண்டு சிவனோட அதி பக்தியுள்ள கோவில் பக்தர்களுக்கு நாகமாக காட்சி கொடுத்தார். அங்க மானசா தேவி டெம்பிள் என்று தனியா ரொம்ப அழகா நாகங்களால் சூழப்பட்ட ஒரு கர்ப்ப கிரகம். பொதுவா அடியேன் மேரு பார்த்திருக்கேன். எங்க வீட்லயும் இருக்குது மேரு.
ஸ்படிகத்துல பூஜை பண்ணுவோம். அங்க நான் 3 விதமான மேரு பார்த்தேங்க. தசமகா வித்யா தேவிகளுக்கான சக்கரங்களை பார்த்தேன். சக்கரம்னா இப்ப நம்ம யந்திரம் வைக்கிறோம் இல்ல, குபேர யந்திரம், மகாலட்சுமி யந்திரம், அது மாதிரி தசமகா வித்யா தேவிகளுக்கும் யந்திரம் தரையில வரைஞ்சிருக்கு, பூஜை பண்ணிருக்காங்க. அங்க கொஞ்சம் படுக்கை வசமாக இருக்கிற மேருவ ஸ்தல மேரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஐயரம்மா, அவங்க பேரு கிரண்மயி. கிரண்மயினா நெருப்பிலிருந்து வந்தவள்னு ஒரு அர்த்தம். அடுத்ததா ஒரு மேரு ஸ்தான மேரு. இந்த ரெண்டையுமே நீங்க வீட்டுல வச்சு பூஜிக்கலாம். நான் பால் பழம் அம்மா வைக்கிறேன், தினம் வைக்கலாம். அதுக்கப்புறம் தாரண மேருன்னு ஒண்ணு காமிச்சாங்க. அந்த தாரண மேருவை நம்ம ரொம்ப பத்தட்டியா வச்சுக்கணுமா, கோவில்ல மட்டும்தான் வைக்கணுமா. அவ்வளவு அழகான அந்த முக்கோணங்கள் ஒவ்வொன்றும் தாமரை இதழை ஒத்து தொடும் போதே சிலிர்த்ததுங்க. ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அதெல்லாம் தொட்டு பார்த்து கும்பிட்டு வந்தோம். கர்ப்ப கிரகத்துல 2 சிலைகள், ஒரு விக்கிரகம். சுத்து பிரகாரத்துல தசமகா வித்யா தேவிகளுக்கும் சிலைகள். நாகராஜன், சகஸ்ரலிங்கம், யந்திரங்கள் தசமகா வித்யா தேவிகளுக்கு, மேருக்கள், காமதேனு, கற்பக விருட்சம், சுத்தியும் குளம், நாகர் நாகர் நாகர், அவ்வளோ நாகர் இருக்கு. இன்னும் கோவில் கட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் ஆதி கோவிலா. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ராஜராஜ சோழன் காலம் என்ன சொல்றோம், 1000 வருஷம். அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அக்னி பிரவேசம் பண்ணாங்க இல்லையா, அந்த கோவில் அங்க இருக்கு. இத நாங்க முக்கியமா எங்க ஆரிய வைசிய சமாஜத்தை சேர்ந்தவங்க பார்க்க வேண்டிய இந்த கோவில்களை பார்த்து நாங்க போட்டுக்கிற துணிமணியை வச்சு குங்குமம் மஞ்சள் வச்சு வாங்க பாதத்துல வாங்கி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு நாள் இந்த கோவிலுக்கு இன்னொரு கோவில் இருக்கு. இங்க நகரேஸ்வர சுவாமி கோவில்ல அம்பிகைக்கு ஒரு கர்ப்ப கிரகமும் 102 கம்பங்களும் இருக்கு. முக்கமல மானசா தேவி டெம்பிள்ல 102 ஸ்தம்பங்கள் இருக்கு. புதுசா ஒரு கோவில் கட்டி இருக்காங்க. நாங்க 102 கோத்திரத்தார் அப்படின்னு நினைவுபடுத்த 102 அடி உயர பஞ்சலோக சிலை. அற்புதம் அற்புதம். கீழே தினசரி பூஜை பண்ண வஜ்ராங்கி வாசவி. வஜ்ராங்கின்னா நாம இங்க எல்லாமே கவச்சம் சொல்றோம், தங்க கவச்சம், வெள்ளி கவச்சம் சொல்றோம். அங்க வஜ்ர கவசத்தை வஜ்ராங்கி வாசவி அப்படிங்கிறாங்க. அந்த தேவி இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல தினசரி அபிஷேகம் ஆராதனை பண்ண பஞ்சலோக விக்கிரகமும் இருக்கு. அங்கேயும் 102 கோத்திரத்தார் தம்பதி சமேதர்களாக சுத்தியும் இருக்காங்க. இதே மாதிரி நம்ம பெரம்பலூர், சிறுவாச்சூர் பக்கத்துல இருக்கிற பெரம்பலூர், அத சின்ன பெணுகொண்டா அப்படிம்பாங்க. அங்க என்ன விசேஷம், மேல அம்பிகையோட கர்ப்ப கிரகம், அதுல வாசவி கனிகா பரமேஸ்வரி இருக்காங்க. கீழே இறங்கினா அத்தி மரம், அதுல 102 வெள்ளி இலைகள். ஒவ்வொரு வெள்ளி இலை மேலையும் எங்க மோர்குல குலம், நாப்பில்லா குலம், ஜாபாலி மகரிஷி குலம் அப்படின்னு பொறிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே அம்பிகை சுதை சிற்பமா நிக்கிறாங்க. அவங்கள சுத்தி அவங்க அப்பா அம்மா, தம்பி தம்பி மனைவி, 102 கோத்திரத்தார் தம்பதிகள் எல்லாரும் இருக்காங்க. இது மாதிரி ஆரிய வைசியத்திற்கும் இருக்கிற எங்க வாசவி தாய்க்கு நிறைய வைப்ரேஷன் இருக்கு. ஆரிய வைசிய குல தள்ளியான வாசவி பிறந்த குலம் பெண்லி குல கோத்திரம். பெண்லி குல கோத்திரத்தா இருக்கு. இப்போ ஒரு இடத்துல நாங்க கூடும் பொழுது ஆதியில எல்லாம் பெண்லி குல கோத்திரத்தாட சம்பந்தமே வச்சுக்க மாட்டாங்க. அவ்வளவு பயம். ஏன்னா அவங்க கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வெளியே வரக்கூடாதும். இப்போ அதெல்லாம் இருக்கிறா அப்படி எனக்கு தெரியல. அந்த பெண்லி குல கோத்திரத்தாருக்கு முதல் மரியாதை செஞ்சு
அந்த பெண்லிக்குல கோத்திரத்தாருக்கு தாம்பூலம், ரெட்ட தாம்பூலம் கொடுத்து தலப்பா கட்டி அவங்களுக்குத்தான் முதல் பிரசாதம், குங்கும பிரசாதம், தாம்பூல பிரசாதம் எல்லாம் அவங்களுக்குத்தான் கொடுப்பாங்க. அந்த பெண்லிக்குல கோத்திரத்துல அவதரித்த ஸ்ரீ வாசவி தாய் நிறைய கதைகள், நிறைய பாடல்களும் இருக்கு. ஒரு நாள் இதுக்கு ஒதுக்கிட்டோம். ஒரு நாள் நாங்க போனது துவாரக திருமலை. அத பத்தி இப்ப பார்ப்போம். துவாரக திருமலா வன்மீக மகரிஷின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வன்மீக மகரிஷின்னா என்ன? வால்மீகி எதுல இருந்தார்? புத்துக்குள்ளார் இருந்து தவம் பண்ணார். அதனால அவர் வால்மீகி. ஒரே நிமிஷம். அந்த வன்மீக மகரிஷி எறும்பு மலைதான் வால்மீகம்னு சொல்றாங்க. கடுமையா தவம் செஞ்சு ஒரு மகரிஷி தவம் பண்றார். வெங்கடேஷ பெருமானோட ரூப லாவண்யத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கிறார். இன்னொரு மகரிஷி துவாரகா மகரிஷி, அவரும் தவம் பண்றார். அந்த துவாரக மகரிஷியோட ரூபமானது ஒரு பெரிய பாறாங்கல்லாக அங்க இருக்கு. அந்த பாறை மேல திருமலையப்பன் பாதத்தை வச்சு அதுக்கு மேல எம்பெருமான் மகாவிஷ்ணு வெங்கடேஸ்வர சுவாமியா காட்சி தர ஒரே கர்ப்ப கிரகத்துல புத்தா இருக்கிற ஒரு பாறை அளவுக்கு இருக்கு இந்த துவாரகா. அதுக்கு மேல எம்பெருமான் நிற்கிறார். இது எப்படி துவாரக திருமலான்னு வந்தது? இத சின்ன திருப்பதி அப்படின்னு சொல்றாங்க. கங்கா, யமுனா இவங்கெல்லாம் பிறப்பிடம் வரை செல்லும் போது மேலும் மேலும் புனிதமா கருதப்படுதான். கிருஷ்ணா, கோதாவரி நதிகள் ஆற்றின் முகப்பிலே கடலுக்கு செல்லும் போது புனிதமா கருதப்படுதான். அதனால கிருஷ்ணா, கோதாவரி ஆகிய பெரிய நதிகளின் இருபுறமும் அவற்றின் தாழ்வான பகுதிகளில் நெருங்கிய இடைவெளியில் ஏராளமான சன்னதிகளும் புனித நீராடும் கட்டடங்களும் இருக்கு. இந்த துவாரக திருமலா பிரம்ம புராணத்துல சுட்டி காட்டி இருக்காங்க. கிருஷ்ணா, கோதாவரி இந்த ரெண்டு பெரிய நதிகளால் சூழப்பட்ட ஒரு மாலை மாதிரி. இப்ப எப்படி ஸ்ரீரங்கத்துல காவேரி அம்மா மாலை மாதிரி சூழ்ந்திருக்காங்களோ அது மாதிரி அங்க கோதாவரியால மாலையிடப்பட்ட முதன்மையான பெருமாள் கோயில். பெத்த திருப்பதி என்று அழைக்கப்படும் திருமலை திருப்பதி ஆண்டவரான வெங்கடேஷ பெருமானுக்கு சென்று காணிக்கை செலுத்த விரும்பும் பக்தர்கள் போக முடியாம போயிடுச்சுன்னா இந்த சின்ன திருப்பதியான துவாரக திருமலாவுல நன்கொடைகள், பிரார்த்தனைகள் எல்லாம் செலுத்தலாம். சத்திய யுகத்துல கூட இந்த கோவில் பிரபலமா இருந்தது. பிரம்ம புராணத்தின்படி பகவான் ஸ்ரீராமரின் தாத்தா அஜமகாராஜா அவரோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வெங்கடேஸ்வரரை வணங்கினார். நாம நினைச்சிட்டு இருக்கோம் கலியுகத்துலதான் வெங்கடேஸ்வரர் அவதாரம் பண்ணாருன்னு. இல்லைங்க, சத்திய யுகத்திலேயே வெங்கடேஸ்வரர் இருந்திருக்கார். அஜமகாராஜா இந்துமதிங்கிற ஒரு இளவரசியோட சுயம்பரத்துக்கு போறார். போற வழியில கோயில பார்த்துட்டு போறார், கோயிலுக்குள்ளார போல. உள்ள போயாச்சு. இந்துமதி ராஜ மகாராஜனுக்கு மாலை சூட்டி தேர்வு பண்ணியாச்சு. ஆனா மிச்ச சத்திரியர்களோட அவங்க சண்டை போட வேண்டி வந்துச்சு. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, வழியில எந்த பக்கமா வந்தீங்க? இந்த மாதிரி துவாரக திருமலா வழியா வந்தேன். நீங்க உள்ள போனீங்களா? இல்ல, போகல.
அதனாலதான் இப்ப சண்டை. நீங்க போகும்போது தம்பதி சமேதரா போய் கும்பிட்டுட்டு போயிரு. சரின்னு அவர் கேட்டுக்கிறார். எப்படி இருக்காது? ஒரே விமானம், அதுக்கு கீழே 2 சிலைங்க. ஒரு சிலை முழுமையான சிலை. இன்னொரு சிலை இறைவனின் வடிவத்தின் மேல் பகுதியின் பாதி தெரியுது. மேல் பகுதி துவாரகா முனிவரால் அமைந்துள்ள சுயம்பு மூர்த்தி. நாம கேட்டோம்ல, துவாரக மகரிஷி தவஸ் பண்ணாருன்னு. அவருடைய அந்த பாறை மேல இருந்து ஸ்வயம்புவா வெங்கடாச்சலபதி எழுந்தருளி இருக்கார். இன்னொரு சிலை பின்னாடி வச்சு இருக்காங்க. அங்க முன்னாடி 2 திருவடிகளும் இருக்கு. வைகானச ஆகமத்தின்படி இறைவனின் பாதங்களை வணங்குவதற்காக சுயம்பு விக்கிரகத்தின் பின்னால் முழு உருவச் சிலையை விஷ்ணு பக்தர்கள் வழிபாடு பண்றதுக்காக நிறுவியிருக்காங்க. இந்த சின்ன சிலை இருக்கு பாத்தீங்களா, துவாரகா மகரிஷி மேல ஸ்வயம்புவா வந்த சிறிய சிலை கும்பிட்டோம்னா மோட்சம் கிடைக்குமா. பெரிய சிலை தர்மம், அர்த்தம், காமம், இகபர சுகத்தை கொடுக்குது. ஸ்வயம்பு சிலை மோட்ச துவாரத்தை கொடுக்குது. கல்யாணோற்சவம் நடக்குது வைசாக மாசத்துல ஸ்வயம்பு மூர்த்திக்காகவும், மற்றொன்று அஸ்விஜா மாதத்திலும் நடக்குது. கருவறைக்குள்ள நாம போகும்போது ஒரு சுகானுபவத்தை நாம உணர்றோம். அந்த வெங்கடேஸ்வர மார்பளவு சிலை அந்த துவாரக மகரிஷியை தாண்டி பூமிக்குள்ள ரொம்ப ஆழமாக பெருமாளின் பாதங்கள் இருக்கிறதா ஒரு ஐதீகம். பலி சக்கரவர்த்திக்கு பாதாளத்துல அவருடைய தினசரி வழிபாட்டுக்காக இந்த துவாரக திருமலாவோட ஸ்வயம்பு வெங்கடாஜலபதியின் பாதங்கள் வணங்கப்பட்டதா கூறப்படுது. பின்னாடி இருக்கிற சிலை 11ஆம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி ஸ்ரீமத் ராமானுஜரால் நிறுவப்பட்டது. அர்த்த மண்டபத்துல பத்மாவதி மற்றும் நாஞ்சார். இப்ப நாம ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு சொல்றோம்ல, அங்க நாஞ்சாரி அப்படின்னா என் தேவியே அப்படின்னு அர்த்தம். திவ்ய ஸ்தலமாக விளங்கும் வகையில் முழு வசதி. ஆதிசேஷன் மேல சிவன் மற்றும் விஷ்ணு 2 பேரும் இருக்காங்க. இங்கெல்லாம் என்ன விஷயம் சொன்னா, வெளியில இருந்து பார்த்தா இந்த மலை நம்ம கண்ணுக்கு பாம்பு மாதிரி தெரியுதாம். பாம்பு மன்னன் அனந்தன் பாம்பு மலையின் இந்த பூமிக்குரிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு மல்லிகார்ஜுன கடவுளை பேட்டையிலே சுமந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமியை சுமக்க வந்த அனந்தன் இங்க வெங்கடாஜலபதியும் சுமக்கிறதா ஒரு ஐதீகம். வெங்கடேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்துல முக்கிய திருவிழாவா நம்ம பெருமாளுக்கு எப்படி கல்யாணோற்சவம், வைசாக மாசத்துல பிரம்மோற்சவம் இதெல்லாம் செய்யறோமோ அது மாதிரி இங்கேயும் ஏப்ரல், மே, அப்புறம் செப்டம்பர் மாதத்துல விழாக்கள். ஒவ்வொரு ஆண்டும் முறையே அக்டோபர் கிரி பிரதட்சணம். நம்ம கிரிவலம் வரோம்ல அப்படி வராங்க. ரதோற்சவம், பவித்ரோற்சவம். பவித்ரோற்சவம்னா நம்ம ஒரு தரம் பார்த்திருக்கோம். ஸ்ரீரங்கத்துல வருஷம் 365 நாளும் 6 கால பூஜை நடக்கும். அந்த 6 கால பூஜைக்கு இத்தனை மலர்கள், இன்ன நைவேத்தியம், இத்தனை துளசி தலங்கள்னு கணக்கு இருக்கு. அதுபடிதான் 6 கால நைவேத்தியம் வைக்கப்படும். ஒண்ணு கூடலாம், ஒண்ணு குறையலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க, இதுக்காக வருஷத்துக்கு ஒரு தரம் பவித்ரோற்சவம் நடக்கும். அந்த பவித்ரோத்சவம் எப்படி பண்ணுவாங்க, இங்க துவாரக திருமலையிலையும் சரி, ஸ்ரீரங்கத்திலையும் சரி, ராமானுஜர் ஆக்ஞப்படி நடக்கிறதுனால கற்பூர படி சேவை செய்வாங்க. பச்சை கற்பூரம் கொண்டு வந்து சுத்திகரிக்கப்பட்டு படிகள் மெழுகப்படும்.
அந்த பச்சை கற்பூர படி சேவைய காண 1000 கண் வேண்டும். ஸ்ரீரங்கத்துல ஒரு தடவை நாங்க பார்த்திருக்கோம். பச்சை கற்பூரத்தை பவித்திரமான சின்ன சின்ன நூல்கள் கொண்டு திரட்டி வளையம் வளையமா பெருமாள் மேல, ஸ்ரீரங்கம் பெருமாள் மேல ஒரு இடம் பாக்கி இல்லாம வச்சு அலங்கரிச்சிருப்பாங்க. இதுக்கு பேரு ஸ்ரீரங்கத்துல பூச்சாண்டி சேவை. என்ன சேவை? பூச்சாண்டி சேவை. இப்ப அது சமீபமா நடக்கிறதே இல்ல, யாரும் பார்க்கலன்னு திருச்சிவாசிங்க சொல்றாங்க. அந்த பவித்ரோற்சவம் இங்கேயும் நடக்கும். அஸ்த யுஜ கல்யாணம், ரதோற்சவம், தெப்ப திருவிழா எல்லாமே முக்கியம். அப்புறம் கோமாதா பூஜை பண்ணவங்க 8 கொட்டில்ல 300க்கும் மேற்பட்ட பசு கன்று கோசாலை இந்த தேவஸ்தானம் பராமரி. ஒரு நாளைக்கு 200 லிட்டருக்கு மேல பால் கிடைக்குது. ஒரு கால்நடை உதவியாளர் கோசாலையில் பணிபுரிகிறார். அது இல்லாம நிறைய பணியாட்கள் தீனி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கேயும் நாங்க கோ பூஜை பண்ணோம். தென்கொண்டாவிலையும் நாங்க கோ பூஜை பண்ணோம். நல்ல சப்த கோகுலம் என 7 பசுக்கள் கண்ட கோகுலம் ஸ்ரீ கோகுலத்தில் தினமும் காலை 6:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மதியம் 12:30 முதல் காலை 6 மணி வரையும் பக்தர்களால் கோபூஜை நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நாம தென்கொண்டாவையும் துவாரகா திருமலாவையும் பார்த்துட்டோம். இந்த பத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முனிவர் இன்னைக்கும் அந்த பெருமாளோட பாதத்துக்கு கீழே இருக்கிறாங்க. அங்க துவாரகா அப்படிங்கிற பேர் வச்சு இருக்காங்க. பத்ராச்சலத்துக்கும் போயிட்டு வந்தோம். அந்த மகரிஷி பேரு பத்ரா. அந்த பத்ராச்சல மகரிஷியும் அங்க ஒரு கல் வடிவமா தான் இருக்காங்க. இது மாதிரி அங்க ரிஷிகள் எல்லாம் அப்படி அப்படியே இறைவனோடு கல் வடிவமாக இணைந்து இருக்கிறாங்க. நாம அடுத்த பதிவுல பத்ராச்சலம் பார்க்கலாம். இன்னைக்கு 3 பெண்கொண்டா துவாரக திருமலா இத பார்த்திருக்கோம். வர்ற வாரம் இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அடியேனு இன்னைக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டேன். ஊருக்கு போயிட்டு வந்து மலையிலேயே நனைஞ்சுதான் எல்லா கோயிலுக்கும் போனோம். மானிட தேகம் தானே, கொஞ்சம் எல்லா வைத்தியமும் பண்ணியும் கொஞ்சம் நான் இருக்கேன்னு காமிச்சது. இதுவும் லலிதா தேவியோட ஆக்ஞைன்னு பரிபூர்ணமா ஏற்றுக்கிட்டேன். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாசு தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதா தேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம்.